அது மட்டும் 400 பீசஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ண சொல்லுங்க. எங்க கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு ஒரு 1 hourல நாங்க அங்க இருப்போம். அபி, அங்க வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அபி? நாங்க நேரா அந்த ஃபேக்டரிக்கு தான் போகலாம்னு நினைச்சோம். நீ இதை முடிச்சிட்டு போகலான்னு சொன்னதால தான் நாங்க இங்க வந்துட்டோம். மனசெல்லாம் அங்கேயே தான் இருக்கு அபி. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்ட ஆர்டர் மட்டும் தான் முடிக்கணும். அதை முடிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே டெலிவரி கொடுத்துடலாம். வெற்றிகரமா சொன்ன டைம்குள்ளேயே எல்லா ஆர்டரையும் முடிக்க போறோம். அபி, உங்க பேர்ல நம்ம ஆபீஸ் அட்ரஸ்க்கு இந்த gift வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என்ன இது? வீட்டுக்கும் இதே மாதிரி gift வந்தது, இங்கேயும் அனுப்பியிருக்காங்க. வீட்ல இருக்கிற கிஃப்ட் பாக்ஸை நம்ம பிரிக்கலன்னு அந்த முரளிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால தான் இங்க ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கானா? ஒருவேளை அவ இல்லைன்னா வேற யார் அனுப்பியிருப்பாங்க? எந்த டீட்டெயில்ஸும் இல்லாம இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற வேலையில இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வர எந்த பார்சலையும் நம்ம பிரிக்கவே கூடாது. சரியான லூஸா இருப்பா போல. வீட்டில் தான் பிரிச்சு பார்க்க மாட்டேறானா, இங்கேயும் பிரிக்க மாட்டேறா. வேலண்டைன்ஸ் டேக்குள்ள இவளுக்கு பிடிச்சதெல்லாம் அனுப்பிடலாம். யார் அனுப்புனாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்போ அந்த நாள்ல சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி சொதப்புறாளே. பர்த்டேக்கு கிஃப்ட் வருமானு வெயிட் பண்றேன்னு புலம்புனா இப்ப அதை பார்த்தாலே அவாய்ட் பண்றா. உங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அதை பிரிச்சு பார்க்க சொல்லுவோமா? ராகவ், போலாமா? போலாம். ராகவ் ஏன் அபியை இப்படி பார்த்துட்டு நிக்கிறா? வர வர இவன் நடந்துக்கிறத பார்த்தா அபி மேல இம்ப்ரெஸ் ஆகிட்டானோன்னு தோணுது. அப்படின்னா இல்ல இருக்கக்கூடாது.